மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் ஒளி மாசை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் ஒளி மாசை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஒளி மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள், மாநகர காவல் ஆணையர்கள், துணை காவல் கண்காணிப்பாளர்கள், ஆர்டிஓக்கள் ஆகியோரை நியமித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒளி மாசை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு அதிகாரிகளை நியமித்திருக்கிறது. மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள், மாநகர காவல் ஆணையர்கள், துணை காவல் கண்காணிப்பாளர்கள், ஆர்டிஓக்கள் ஆகியோரை நியமித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகதீஷிடம் கேட்கலாம். ஜெகதீஷ், கூடுதல் விவரங்கள். தமிழ்நாட்டில் ஒளி மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளை நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த அரசாணையில் மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள், மாநகர காவல் ஆணையாளர்கள், துணை காவல் கண்காணிப்பாளர்கள், ஆர்டிஓக்கள் ஆகியோரை நியமித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஒளி மாசு நிர்ணயம் செய்யப்பட அளவை விட அதிகமாக இருப்பதாக யாராவது புகார் அளித்தால் அந்த புகார் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஒளி மாசை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. ஒளி மாசு நிர்ணயம் செய்யப்பட்ட அளவை விட அதிகமாக இருப்பதாக புகார் அளித்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியிருக்கிறது தமிழ்நாடு அரசு. அண்மை செய்தியை பார்க்கிறோம்.